இந்தியாவை தாண்டி விஜய் போவார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலங்களும் கூட்டம் கூடும். ஆட்டோமேட்டிக்கா கட்சி வளர்ந்து நினைச்சு ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு, தூக்கி முன்னாடி நிறுத்துவாரு. யார? விஜய். இது நடக்கும். நம்ம பேசும்போது என்னடா வித்தியாசமா பேசாம நீங்க நினைப்பீங்க, சீரியஸா இது நடக்கும். அதனாலதான் காங்கிரஸ் செத்து போன 60 வருஷம் காங்கிரஸுக்கு ஒருத்தன் உயிர் கொடுக்குறானா சாதாரண நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க விஜய் தப்பாட போறீங்க. எல்லாருமே சீரியஸா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நீங்க விஜய் ரொம்ப தப்பாட போறீங்க. நான் சொல்றது நடக்கலன்னா வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்து நான் சைலண்ட் ஆகி மக்களுக்கான வேலையை நான் பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க, செத்து போன காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்குற இடத்துல தலைவர் உருவாயிட்டாரு. அந்த வேலையை தலைவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேலைக்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்றாரு. அதுக்கு பிஜேபியே ஒரு பகச்சிக்கு தயாரா இல்லை. புரியுதா? பிஜேபியை பகச்சிப்பாரு எப்ப தெரியுமா? காங்கிரஸ் கணக்கான சர்வ வல்லமை ஆன பிறகு. இப்ப பேசுறாங்க திமுகவை, அப்ப பேசுவார். அதனால விஜய் இஸ் a very culprit silent killer. இது நடந்தே ஆகும். நீங்க விஜய் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க சொல்லி வச்சிருக்கல. ஏறக்குறைய திமுக அதிமுகனுடைய பட்டி டிங்கரினா விஜய். அதான் கேட்டுங்க, ஆள் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்கு, அதிகாரிகள் அப்படியேதான் இருக்கு. இந்த இடத்துக்கு சீட்டுக்கு ஆள் மாறி இருக்கு, அவ்வளவுதான் இருக்கிற. நீ எதுக்குற எல்லா கட்சி தலைவரையும் ஊழல் கட்சிங்கிற வெள்ள மாதிரி பையங்கிற முடிச்சு வைக்க போய். ஆனா அவன் தலைவரை மட்டும் தூக்கி கொண்டு என்ன பண்ண வைக்கிற? மரியாதை செலுத்தி மரியாதை இல்ல, அவன் கட்சிக்கு தலைவனாக்குறான். அவர் கட்சிக்கான தலைவரா அங்க ஆக்குறாப்ல. வழிகாட்டியும் முன்னோடியா வச்சுக்கிட்டு உன் கட்சிக்கு தலைவர் நீதான். உனக்கு கொள்கை கோட்பாடு என்பது நீ ஒண்ணு சொல்லணும். அறிவாளிட்ட கொஞ்சம் எடுத்துக்கிறது, முட்டாள்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கிறது, அடுத்து இன்னும் கொஞ்சம் அறிவாளிட்ட கொஞ்சம் எடுத்துக்கிறது, கொஞ்சம் முட்டாள்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கிறது. இப்படி எல்லாமே ஒரு கூட்டத்தை கூட்டு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? தமிழ்நாட்டுக்குள்ள கோல வச்சுற. நீங்க விஜய் அரசியல் நீங்க பாத்தீங்கன்னாக்க தலித்தியம் பேசுறாங்கல்ல, அம்பேத்கர் ஒண்ணு. நான் தலித்துக்கு எதிரான ஆள் இல்ல. திராவிடம் பேசுறாங்கல்ல, பெரியார் வந்து நான் திராவிடத்துக்கு எதிரான ஆள் இல்ல. சாதி பேசுறாங்கல்ல, வீரமங்க வெளிநாட்சி வச்சிருக்கு. நான் மறவர்களுக்கு எதிரான ஆள் இல்ல. முடிச்சாச்சா? அடுத்து உங்களுக்கு யாரு? ஏடிஎம்கேயா? ஏடிஎம்கேல எம்ஜிஆர் கொண்டு வச்சிருக்கு. நான் ஏடிஎம்கே எம்ஜிஆர் நேசிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் வச்சாச்சு. திமுகவா? நான் கருணாநிதி எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். அவருக்கு செலவைக்கணும் அப்பவே சொல்லிட்டேன். அவருக்கு எங்க கட்சியில கூடிய மினிஸ்டர் வச்சு நான் மாலை போட சொல்லுவேன். பாத்தியலா? இப்படியே பட்டி டிங்கிரிக்கு போட்டு எல்லாரையும் கொண்டு வச்சுட்டு அப்ப இங்க என்ன அரசியல் ஓடுது? ஒண்ணு தலித் அரசியல் ஓடுது, இன்னும் சாதி அரசியல் ஓடுது, திராவிட அரசியல் ஓடுது, இந்திய தேசியம் ஓடுது. எல்லா தலைவரும் தூக்கி வச்சாச்சு. அப்ப எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? இது ஒரு பொதுவானவன்டா. அதாவது மனுஷனை பாத்துக்கங்க, தலைவனை காஷ்மீரி, பங்காளி, தமிழ், மலையாளம், கன்னடம், போஜ்புரி இதையெல்லாம் சேர்த்து ஒரு பொது பேர் என்ன? அதுதான் இந்தியா. புரியுதா? இவங்க எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா இது என்னைக்குமே என்ன ஆகுது? ஒரு கட்டத்துல பிச்சுக்கிட்டு போகும். இது ரொம்ப நாளா என்ன பண்ணுது? நீடிக்காது, பிச்சுக்கிட்டு போகும். அது எப்படி? நீ சாதி செத்து போச்சுன்னா இப்பதானே வந்திருக்க, இனிமேதான் உன்னை சாதியான தலைவர்களும் மத தலைவர்களும் என்ன பண்ணுவாங்க? உன்னுடைய அரசியலை பார்த்துட்டு, உன்னுடைய ஆளுமையை பார்த்துட்டு அவன் வேலையை அவன் என்ன பண்ணுவான்? காட்டுவான். எங்க உன்னுடைய சாதி செத்து போச்சு? உன்னுடைய பிம்பத்துக்காக ஓட்டு போட்டு மக்கள் ஒரு பெரிய அளவுக்கு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. ஆனா சாதி ஒருபோது சாகல. சாதியை சாகடிக்கணும்னா அதுக்கு நீ தேசிய பிரச்சனையில நீ ஒன்று கூடினால் மட்டும்தான் உன் சாதி சாகும். வர்க்கமும் புரியுதா உங்களுக்கு? முதலாளியும் தேசிய இனமும் அதுல இருந்து கிடக்கிறதா தமிழ் தேசிய விடுதலை. அப்ப அது இல்லாத வர ஒருபோது சாதி சாகாது. சாதி இதை விட கூர்மைப்படுத்தப்பட்டிருக்கும், இதை விட கொடூரமா கூர்மைப்படுத்தப்படும். சீரியஸா சொல்றேன், தாவேக ஆட்சியில இன்னும் ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகளை சாதி கொடூரத்தின் உச்சமாக தாண்டவம். தமிழக வெற்றி கழகம் இப்போ அரியணை ஏறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காங்க. இதற்கு முழு முக்கியமா காரணம் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லி மட்டும்தான். முக்கியமா ரீல்ஸ் ரிலேட்டடாக இன்ஸ்டாகிராம் மூலமா சோசியல் மீடியா மூலமா மக்கள்கிட்ட அதிகமா சேர்ந்ததாகவும் ஒரு கருத்துக்கள் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா திமுக சார்பாக டிஎம்கே சார்பாக ஜென்சி மீட்டப் ஒன்று நடத்தியிருந்தாங்க. அந்த சந்திப்பை பத்தி நீங்க என்ன பாக்குறீங்க? அதுலயும் இளைஞர்கள் கூடியிருந்தாங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? முதல்ல அழித்தொழிக்க வேண்டிய ஆளுக்கு யார் தெரியுமாங்க? இந்த மண்ணோடும் மக்களோடும் இருக்கிற நபர்களை அழித்தொழிக்கணும்னா திமுக வர்றாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, திருடன் 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 அப்படின்னு ஒரு திருடனை பார்த்து நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, மறுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ஆமா நான் திருடன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுவான். அப்படி திருடன் திருடன் சொல்லி போலீஸ்காரன் ஸ்டன்னா நின்றுவான். அது போலதான் நம்ம எல்லாருமே கொத்தடிமை 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 சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஆமா நாங்க கொத்தடிமை, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா நம்ம இளைஞர்களே சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அப்ப சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டன்னா நிப்போம்ல, அந்த வேலையை பாக்குறாங்க இவங்க. அப்புறம் இப்ப வர அப்படிதான் இவங்கள மாதிரி ஒரு தமிழையும் தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணுல இந்த மக்கள்ல அழித்தொழிச்சவ மாதிரி இந்த உலகத்துல எவனும் கிடையாது.
ஒரு பக்கத்து காங்கிரஸ் பிஜேபி காரனை கூட அக்செப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு அவங்க நேரடியா எதிர்த்துருவாங்க. இவங்கள மாதிரி கங்காரு குட்டியை தூக்கி வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மள ஓடவும் விட மாட்டாங்க, நம்மள வளரவும் விட மாட்டாங்க, நம்மள தலை தூக்கவே விட மாட்டாங்க. அப்படிதான் இந்த திமுக. இந்த திமுகவை முதல்ல சீரியஸ்லி வீழ்த்த நினைத்தது தமிழ் தேசியம். ஆனா அதுல ஏதோ ஒரு வகையில விஜய் வீழ்த்திருக்காருங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். ஆனா திமுகவுடைய மறு உருவமாகவும் அதிமுகவுடைய மறு உருவமாகவும் இவன் மாறிக்கிட்டு இருக்காரு. யாரு? விஜய்க்கு எல்லாம் பெரிய மேட்டர் இல்லைங்க. விஜயை பொறுத்தளவு என்னன்னா, நான் முதலமைச்சர் ஆகணும் அவ்வளவுதான். அதுக்கு எந்த தத்துவத்தை வேணாலும் நான் எடுத்துக்குவான். அதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்ல, அதை நோக்கி நகரான். திமுக பொறுத்தளவு நீ எதை எனக்கு நெகட்டிவா சொல்லியோ அதை பாசிட்டிவா ஆக்கணும். நீ என்னை தெலுங்கு சொல்லியா, நான் தமிழன் ஆக்கிட்டாங்களா? நீ என்னை திருடன் சொல்லியா, ஆமா நான் திருடன் என்ன பண்ணுவா அப்படிமா. நீ என்ன கொத்தடிமையா, ஆமா கொத்தடிமை. அதுக்கு ஒரு விளக்கணம் கொடுத்து அவங்க சொல்லுவாங்க. இவங்க ஒரு டீமை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கொத்தடிமை சொல்றதையே பெருமைன்னு கருதுனாங்கன்னா அதையும் கிட்ட பார்த்து தாய் பாருங்க, நான் தற்கொலை, ஆமாடா நான் தற்கொலை அப்படிதான் அப்படின்னு விஜய் சொன்னாரா இல்லையா? அதாங்க. இனிமே எப்படி போகும்னா, ஏற்கனவே ஜெயலலிதா வரும்போது அப்படி வரலங்க. இந்த பதிவு பண்ணுவோம், ஜெயலலிதா வரும்போது வரலங்க. இனிமே திரிஷா வந்த பிறகு ஒரு பேர் வருங்க. அப்ப அதுக்கு ஒரு பேரை சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அது சொல்லுது, ஆமாடா அவதான் என்ன செய்வா. அப்ப நம்ம ஸ்டன்னா போய் நின்றுவோம். இப்ப நிக்க மாட்டோமா? கண்டிப்பா. இப்ப திருச்சி இடைத்தேர்தல் சந்திக்க போறோம், மக்கள் சந்திக்க போறாங்க. இப்ப கூட அண்ணன் விஜய் அவர்கள் சந்திப்பு நடத்த இதுக்காக தாங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அதை ஒட்டினாப்படி திரிசா அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடுறதா மக்கள் எல்லாருமே பேசினாங்க. முக்கியமா கட்சிகள் ரீதியாகவும் இது செய்திகள் சொல்லப்படுச்சு. ஆனா இப்ப அவர் சந்திப்பின் போது சொல்ல விஷயம், எளிய மக்களை தான் நான் வேட்பாளர் நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எளிய மக்களை வேட்பாளர் நிறுத்த போறாராம் அவரு. அதுவும் அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எளிய மக்களை வேட்பாளர். 2-3 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே திரிஷாவை நிறுத்துவாரா, சகாயத்தை நிறுத்துவாரா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப மறுபடியும் அவர் இப்ப ராகவா லாரன்ஸ் நிறுத்த போறதாக ஒரு அதிகாரப்பூர்வமா தகவலா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி இடைத்தேர்தல் எல்லாம் திரிஷாவை நிறுத்த மாட்டார். அது நிறுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவர் நேரடியா பிஎம்முக்கு அவர் போயிருவாரு. திரிஷா தமிழ்நாடு சிஎம்முக்கு வந்துருவாங்க. நம்புங்க, நான் சொல்றது உண்மை. இது நடக்க சாத்தியம் இருக்காங்க. ஏங்க விஜய் வருவாருன்னு கனவுல கண்டீங்க? விஜய் ஜெயிச்ச பிறகு எல்லாரும் 3 நாள் 4 நாள் தூங்கலங்க. பல பேர் தூங்கல. அப்புறம் ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. அதனால பிஎம் விஜய் அதுக்கு தான் காங்கிரஸுக்கு போட்டார், எல்லாத்தையும் போட்டாரு. எதுக்கு? செத்து போன காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்க போறாரு விஜய். என்ன சும்மா இப்ப காங்கிரஸ் போய் இருந்தாலும் கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்குற தலையெழுத்தாங்க. விஜயோட அரசு நீங்க நல்லா கேட்டுக்கங்க. இட்ஸ் பயங்கரமான சைலண்ட் கில்லர். விஜயோடைய பேச்சையோ செயல்பாடையோ அமைதியோ நீங்க கண்காணிக்க முடியாது, கணிக்க முடியாது. இட்ஸ் வெரி டேஞ்சரா இருக்கும். இந்த பதிவு மூலம் நான் ஒண்ணு சொல்றேன், திரைத்துறையில இவனை வீழ்த்தணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கர்வத்தோட உள்ள வந்தவர் விஜய். யார? ரஜினிய. நீ சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு வெளியில சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ள நான் வீழ்த்துறேன் பாரு அப்படின்னு வந்தாரு. சொல்லி வச்ச போல ரஜினியை வீழ்த்தினார். எப்படி? உன்னைய விட அதிகமா சம்பளம் வாங்கினா நான் தான் சூப்பர் ஸ்டாரு. முடிஞ்சா? ரஜினியை வீழ்த்தினாரா? தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாரா தன்னை நிரூபித்தினாரா? அடுத்து விஜயோட அப்பா மிகப்பெரிய அரசியல் பேசக்கூடியவர், புரட்சிகளா படமா எடுக்கக்கூடியவர், இந்திய அளவுல தமிழ்நாடு அரசியல கொஞ்சம் ஓரளவு கரைச்சி குடிச்சவர். அவர் தன்னுடைய மகனை வச்சு அரசியல் பண்ணல அவர் ஒரு ஆசை. ஆனா நான் சொல்றதுதான் நீ கேட்டுட்டு இருக்கணும்னு சந்திரசேகர் ஒரு முடிவு எடுத்து ட்ரை பண்றாரு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் அதை பதிவு பண்ணிக்கிட்டே வர்றாரு. சந்திரசேகர், டேய் நான் சொல்ற கேளு, நான் சொல்றேன், எனக்கு எல்லாம் தெரியும். விஜய் அவர்ல சைலண்டா கேட்டுட்டு அவங்க அப்பா உட்கார வச்சாரு. நான் சொல்றது நீ கேளு, நான் சொல்றத நீ கேளு. அப்பாவுக்கு மகனுக்கு பெரிய பிரச்சனை, தமிழ்நாடு அறியும். அப்பா ஏன்னா நம்ம பேச்சை கேட்காம கொள்ளாம இப்படி பண்றானு அப்படின்னு பார்த்தாரு. ஒரு பக்கெட்டு அவங்க அப்பாவே உட்கார வச்சு, பத்தியா நான் முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு காட்டினாரா? அடுத்து முதலமைச்சர் ஆகுறதுதான் என் கனவு இல்லை ஸ்டாலினுக்கு சொல்றாரு. எல்லாருக்கும் தான் கனவு இல்லை, நான் இந்தியாவுக்கு பிஎம் ஆக போறேன். செத்து போன காங்கிரஸ் கட்சியை நான் உயிர் கொடுப்பேன் என்னுடைய ஃபேஸ் மூலம். அதை சத்தம் இல்லாம நான் செய்வேன். நான் என்ன அரசியல் பண்ண போறேன்னு எவனுக்கும் தெரியாது அப்படின்னு பக்காவா பிளான் பண்ணி காங்கிரஸ் கட்சியில போய் தன்னை நினைச்சுக்கிறாரு. ஏன்னா மோடியை வீழ்த்த முடியாத ஒரு சக்தியா யாருமே இல்லை இந்திய அளவுல. அப்ப மோடியை வீழ்த்துற சக்தி காங்கிரஸ்ல சேர்ந்தா மட்டும்தான் முடியும். அப்ப இன்னைக்கு ராகுல் காந்தி
பிரியங்கா காந்தி கட்சிக்கு வந்து பெரிய அளவுக்கு ஈர்ப்பு இல்லை, சக்தி இல்லை. அந்த ஈர்ப்புக்கு நான் கதாநாயகனா யார் மாறுறா? விஜய் மாறுறாரு. இந்தியாவை தாண்டி விஜய் போவார். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா மாநிலங்களும் கூட்டம் கூடும். ஆட்டோமேட்டிக்கா ராகுல் காந்தி தனிமைப்படுத்தப்படுவார். கட்சி வளர்ந்து நினைச்சு ராகுல் காந்தி என்ன பண்ணுவாரு? தூக்கி முன்னாடி நிறுத்துவார். யார? விஜய். இது நடக்கும். நம்ம பேசும்போது என்னடா வித்தியாசமா பேசணும் நீங்க நினைப்பீங்க. சீரியஸா இது நடக்கும். அதனாலதான் காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் கவனிச்சிங்களா? இப்ப காங்கிரஸுக்கு ராஜ்யசபா சீட்டு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. செத்து போன 60 வருஷம் காங்கிரஸுக்கு ஒருத்தன் உயிர் கொடுக்கறானா சாதாரண நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க விஜய தப்பாட போறீங்க எல்லாருமே. சீரியஸா சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நீங்க விஜய் ரொம்ப தப்பாட போறீங்க. நான் சொல்றது நடக்கலன்னா வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் இந்த தமிழ் தேசிய அரசியல் இருந்து நான் சைலண்ட் ஆகி மக்களுக்கான வேலையை நான் பார்த்துட்டு போயிருக்கேன். நீங்க பாருங்க, செத்து போன காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்குற இடத்துல தலைவர் உருவாயிட்டாரு. அந்த வேலையை தலைவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேலைக்கான சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்றாரு. அதுக்கு பிஜேபியே ஒரு பகச்சிக்கு தயாரா இல்ல. புரியுதா? பிஜேபியை பகச்சிப்பாரு எப்ப தெரியுமா? காங்கிரஸ் கணக்கான சர்வ வல்லமை ஆன பிறகு. இப்ப பேசுறாரு திமுகவை, அப்ப பேசுவார். அதனால விஜய் இஸ் a very culprit silent killer. இது நடந்தே ஆகும். இதை நோக்கி நகராரு. சரி, இவ்வளவு விஷயம் இருக்குது, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம அரசியல் என்ன பண்ணிக்கணும், நம்மளை நம்ம மாத்திக்கிட்டே போய்க்கிறோம்.